வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி பனானா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவை யூஸ் பண்ணி அவன் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கிட்டோன்னா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன் இந்த சைஸில். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுகர் கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சுகர் பவுடராக எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கிறத ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் இன்றைக்கி 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் ஒரு விஸ்கி யூஸ் பண்ணியே இன்றைக்கி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த பனானாவும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கோதுமை மாவு 3/4 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, அதாவது சினமன் பவுடர், அது ஒரு 1/8 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்காங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நான் ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஓரளவு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட இன்றைக்கி நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்காங்க. நான் இன்றைக்கி பாதாமும் வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்காங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் ஹீட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நடுவில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டில் எந்த ஒரு ஹோலும் இருக்கக்கூடாது. இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க. டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா மாவை யூஸ் பண்ணி அடைச்சிடுங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இது 6 இன்ச் கேக் பேன். இதை நான் கீழே பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி 2 தடவை தட்டி விட்டுக்கிறணும். இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால அந்த பேட்டர் ஈவனாக இருக்கும். இப்போது எனக்கு இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அந்த இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கேக் பேனுக்கும் அந்த பாத்திரத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, அந்தளவுக்கு கேப் இருக்கணும். லிட்டில் எந்த ஒரு ஹோல் இல்லாமல் பார்த்துக்காங்க. இதை நம்ம 45 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா பேக் பண்ணிக்கிறணும். இடையில ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துறாதீங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹீட் மெயின்டைன் ஆகாது, அப்புறம் கேக் நல்லா வராது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் போயிருக்கு. இப்போயே நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது இந்த கேக் நல்லா பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லைன்னா ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் ஈஸியாக வரும்.
அவ்வளோதான், நம்மளோட பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹீட் ஆறட்டும். ஹீட் ஆறினதுக்கப்புறம் தான் பேன்லேருந்து எடுக்கணும். இப்போ ஹீட் எல்லாமே நல்லா ஆறியிருக்கு. இந்த பட்டர் பேப்பரையும் மெதுவாக அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.